செகண்ட் பேப்பருக்கு நமக்கு முக்கியமானது இதுதான். ஓகேவா? இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் செகண்ட் பேப்பரில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இப்படி 2 ஸ்லாஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு பேராகிராஃப்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் இப்படி முடிஞ்சிட்டு இப்படி 2 கோடு கொடுத்தாங்கன்னா அடுத்தது இருக்கிறது நெக்ஸ்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட் பேராகிராஃப்னாலே என்ன, 5 ஸ்பேஸ் விடணும். ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் 5 ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்குவாங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பேராகிராஃபை இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணணும். ஹிஸ் ஸ்கூல் யுவர் டியூட்டி இஸ் டு பி. ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே பேராகிராஃப். இங்கேருந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, அதுதான் இப்படிலேருந்து இப்படி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணி ஆல் கேப்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களா, நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்க வேர்டை அப்படியே என்ன வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் கேபிட்டலில் எழுதணும். அதுக்கப்புறம் அதுவே யூபின்னு கொடுத்தோம்னா அப்பர் கேஸ்னால் என்னென்னா ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா? ஸ்மால் லெட்டரில் நீங்கள் எழுதணும். எல்சினா லோவர். அப்பர் கேஸ்னால் உங்களுக்கு எந்த லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் கேப்ஸில் எழுதணும். லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஓகேங்களா? இப்படி ஒரு கியூ சிம்பிள் மாதிரி கொடுத்து இப்படி அடிச்சிருந்தாங்கன்னா டெலிட் பண்ணணும். ஓகேங்களா? ஹீ அரைவ்டு ஹியர். ஓகேவா? ஹியர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு ஹீ அரைவ்டு மட்டும் எழுதணும். இப்படி அடிச்சுட்டு மறுபடியும் டாட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த அடித்ததை அடிக்கணும்னு அர்த்தம். ஹீ வாஸ் தேர். இந்த தேர் இந்த இடத்துல வரும். வெறும் அடிச்சிருந்தாங்கன்னா வராது, அடிச்சுட்டு டாட் கொடுத்துருந்தாங்கன்னா வரும். இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லி, அப்புறம் ரீடு. ஓகேங்களா? மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த நம்பரில் 1 போட்டிருக்கோ அதை ஃபஸ்ட் அடிக்கணும், எந்த நம்பரில் 2 போட்டிருக்கோ அதை செகண்ட் அடிக்கணும், எந்த நம்பரில் 3 போட்டிருக்கோ அதை தேர்ட் அடிக்கணும். ஓகேங்களா? க்ளோஸ் அப் அப்படின்னா அப்படி ஜாயின் பண்ணணும். வித்துக்கு ஸ்பேஸ் விட்டு இன்னும் போட்டிருக்காங்க, அதை 2 ஜாயின் பண்ணி வித்தின் சேர்த்து அடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி போட்டு ஆஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் விடணும். அட்டு ஒன்ஸ் 2 ஜாயிண்ட் ஆகியிருக்கு, அட்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு ஒன்ஸ் போடணும். இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டிருந்தாங்கன்னா தி வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? தி புக் இஸ் ஆன் தி டேபிள். ஓகேங்களா? ஸ்லாஷ் போட்ட இடத்துல தி போடணும். அதுவே ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா, ஓகே, இப்போ ஏதாவது ஒரு லெட்டரில் நடுவில் ஸ்டார் போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்டாருக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஹேஸ்ட் இஸ் வேஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த எந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கோம் அந்த இடத்துல இந்த ஹேஸ்ட் இஸ் வேஸ்ட்டுன்றதை அடிக்கணும். ஸ்டார் போட்டிருப்பாங்க, அது அந்த பேஜ்லேயே எங்கேயாவது அந்த ஸ்டாரை கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல அதை அடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த இடத்துல அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணணும். கமாடிட்டியில் எம்மை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த சிம்பிளுக்கு பக்கத்தில் எதை ஆட் பண்ணணுமோ அதை கொடுத்துருப்பாங்க, ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ அடிச்சிருந்தாங்கன்னா டெலிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டுட்டு இன்சர்ட் கமான்னு கொடுத்துருப்பாங்க, அப்போனா கமாவை இன்சர்ட் பண்ணணும். எந்த இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ எதை கொடுத்துருக்காங்களோ, கமானா கமா, புல் ஸ்டாஃப்னா புல் ஸ்டாஃப். இன்சர்ட் புல் ஸ்டாஃப் அப்படின்னா இப்போ ரவுண்டு போட்டு புள்ளி வச்சுருந்தாங்கன்னா புல் ஸ்டாஃபை இன்சர்ட் பண்ணணும். ரவுண்டு போட்டு கமா போட்டுறாங்க, கமாவை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி உள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 5 ஸ்பேஸ்